லோ மாடல் கிரெட்டா எடுத்து ஹை மாடல் கிரெட்டாவை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ORVM க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ குவாலிட்டி ஜீனியஸ் லெதரோட சீட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீனியஸோட ஒரிஜினல் OE லெதர் சீட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. வெல்கம் டு மை சேனல். இது நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லோ மாடல் கிரெட்டா எடுத்து ஹை மாடல் கிரெட்டாவை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா லோ மாடல் கார் எடுத்து ஹை மாடல் காரை மாடிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வர்த்தான்னு பார்க்க போகிறோம் அண்ட் கிரெட்டாவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் மாட்ச் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருந்து ஷூட் பண்ண போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெட்லாம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹெட்லாம்ப் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் பல்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Aozoom HID Kit மாட்டியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா MTekோட ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் அண்ட் க்ரோம் டச்சோட கலந்து வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ஸ்கிட் பிளேட்ஸோட பார்க்க தூரத்துலேருந்து கொஞ்சம் பல்கியரான லுக்காக இருக்குது. ஸோ அதனால் அது செமையாகவும் இருக்குது. அண்ட் இன்கேஸ் நான் கேமராவை திருப்பிட்டு வரும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸ் வித் நம்மளுக்கு சைடு இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் காரில் இருக்கும் அண்ட் லோ எண்ட் காருக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Hyundaiயோட OEயோட நம்மளுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் எடுத்து அப்படியே ரெட்ரோஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெட்டா வென்யூக்கெலாம் வரும் இல்லையா. ஸோ அதோட 16 inch அலாய் வீல்ஸ் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சல்யூட் OE தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு OE மாதிரி ரெப்ளிகா அலாய்ஸ்லாம் கிடையாது. OE அலாய்ஸே தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் Hyundaiலேருந்து சோர்ஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேர் தான். ஸோ ஆல்ரெடி இவங்ககிட்ட நம்ம பலேனோட வீடியோவும் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா அதே MTekோட நம்மளுக்கு டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க ரியரில் வித் ஃபேக் வென்ஸ் இருக்குது. பட் டிஃப்யூசர் டோட்டலாக டக்குன்னு தூரத்துலேருந்து பார்க்க போனால் அதே க்ரோம் டச்சஸ் வித் பியானோ பிளாக்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பியானோ பிளாக்கும் க்ரோம் டச்சஸும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ இருக்கு இல்லையா, வண்டியோட கீயை லாக் பண்ணிடுவோம். ORVM க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ வண்டி ஓப்பன் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு VRMs ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாக் பண்ணால் அது ஃபோல்ட் ஆகிற மாதிரி, அன்லாக் பண்ணால் வந்துட்டு நம்ம அது ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்ஃபர்டைன்மெண்ட் செக் பண்ணிடலாம். நம்ம பலேனோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருந்தோம். ஸோ அப்போவே சீட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ சேம் குவாலிட்டி ஜீனியஸ் லெதரோட சீட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீனியஸோட ஒரிஜினல் OE லெதர் சீட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சீட் கவருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பர்கண்டி கலர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பர்கண்டி கலரில் ப்ரொவைட் பண்ண சீட் கவர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்கண்டியில் தான் சீட்ஸ் கவர் ஆகியிருக்கு. ஸோ என்ன உங்களுக்கு ப்ளூ கலரில் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டோட்டல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் செட் சன்கிளாஸ் ஹோல்டர் அண்ட் ப்ளஸ் இந்த லைட்ஸ். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ எண்ட் காரில் வராது. அண்ட் இவங்க லோ எண்ட் காரில் இருக்க மாதிரி அந்த இடத்துல கட் பண்ணி பர்ஃபெக்டாக OE ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ OE ஷேப்பில் ஃபிட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்டீரியர் பார்க்க செமையாக இருக்கும்ட்டு. இவங்களோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். நம்ம லாஸ்ட் டைம் பலேனோட வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக அந்த பலேனோட வீடியோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நேற்று 78K இருந்துச்சு. இப்போ செக் அவுட் பண்ணும்போது ஒரு 87K கிட்ட இருக்குது அந்த வீடியோ வியூ. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் காட்டியிருப்பேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் இது ஒரு கன்வர்ஷன் கார் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா Hyundaiயோட நம்மளுக்கு OE இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே HSL இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்தாச்சு. கார் வெறும் 145 கிலோமீட்டர் மட்டுமே தான் ஓடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டச் ஸ்க்ரீன் வேறு மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் கன்வர்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ லோ எண்ட்லேருந்து ஹை எண்டுக்கு. ஸோ ஹை எண்டில் இருக்க டச் ஸ்க்ரீன் எந்த மாதிரி இருக்கணுமோ அதே மாதிரி டிசைனில் தான் இவங்க பண்ணணும்னு வந்துட்டு நினச்சாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆல்பைன் சிஸ்டம் தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட டாப் எண்டோட கிரெட்டாவில் என்ன சிஸ்டம் மாதிரி வருமோ ஸோ சிமிலர் அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டமோட கிளாரிட்டி பார்த்துருவோம். லாஸ்ட் டைம் பலேனோ பார்த்த கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த கிளாரிட்டி நம்ம செக் அவுட் பண்ணிடுவோம். வாவ், ஆக்சுவலாக கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோஸில்.
லாஸ்ட் டைம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, பால் வாக்கர் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் என்னென்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே, ஸோ இதெல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆடியோனே தெரியல, காப்பிரைட் வருமா இல்லையான்னு தெரியல. பட்னா இந்த காரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பைன் சிஸ்டமோட காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் சோர்ஸ்டு ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் ஆல்பைனாவோட 4 சேனல் ஆம்ப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டு கீழே இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு கீழே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆம்ப்பு. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சீட்டு கீழே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போவோம். ஸோ பேசஞ்சர் சீட்லேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட்டை விட தனியாக கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குன்றதுனால இங்கே இருக்கவங்க பேசஞ்சரில் உட்காந்துருக்கவங்க கூட ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம சுற்றி பார்த்துட்டோம். ஐ மீன் சவுண்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பட் இதில் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அவைலபிள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேப்ஸ் வந்திருக்கு, அண்ட் ப்ளே ஸ்டோர் இருக்குது, நம்மளுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸ் இருக்குது, கூகுள் க்ரோம் இருக்குது. ஸோ பிக்சரில் போய் வேறு எதனா பிக்சர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு மியூசிக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். எஸ், சேம் வீடியோ தான். ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், இல்லை பர்ஃபெக்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இதை பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான வியூ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்க்க செம்ம கிளியராக இருக்குது, செம்ம ஹை டெஃபினிஷனாக இருக்குது இந்த ஸ்க்ரீனும் பார்க்க. ஸோ உங்களோட பெஸ்ட் பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க அண்ட் பர்ஃபெக்ஷனாக பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு மெயின் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் உங்களுக்கு காரோட ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, காரோட ஸ்டேரிங் வீலே பார்த்தீங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோ மாடல் ஸ்டேரிங் வீலில் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வராது. ஸோ இதில் கேன்வாஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் வராமல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேரிங் நீங்கள் வால்யூம் சேஞ்ச் பண்ண போனாலே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேரிங் வீலில். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஃபினிஷஸ்லாம். ஸோ இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது செம்மையாக வந்திருக்கு. ஸோ இது ஸ்டேரிங் வீல் ஆக்சுவலாக மாத்திர மாதிரியே நம்மளுக்கு தெரியல. இப்போ அந்த ஒரு டாப் எண்ட் காரில் நீங்கள் உட்காந்து எந்த மாதிரி ஒரு டிரைவர் காக்பீட்லேருந்து உட்காரும்போது ஃபீல் பண்ணுவீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. எதுவும் இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ டிரைவர் காக்பீட் தான் நம்ம எப்பவுமே உட்காருறது. அது இன்னும் நமக்கு ஒரு நேரத்தில் டிரைவிங் போகுன்றதுனால அந்த இடத்துல உட்காரும்போது எப்படி இருக்குன்னு நான் வியூ சொல்வேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போதைக்கு பேசஞ்சர் சீட்டில் உட்காரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பேசஞ்சர் சீட்டில் தான் உட்காந்து எனக்கு ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, இல்லை ஃப்ரண்ட்டில் லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு முடிவு பண்ணேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஹெட் ரூமுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அண்ட் லெக் ரூமுக்கு சுத்தமாக பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு இதில் ஜீனியஸோட லெதர் ஷீட்ஸ் போயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த லெதர் ஷீட்ஸ் வந்துட்டு நல்லா பக்காவாக வந்துட்டு நம்மளை இது பண்ண வைக்கிதுன்னு சொல்லலாம், ஹோல்ட் ஆன் பண்ண வைக்கிதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் குஷனியாகவும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் ஸ்டிஃபாகவும் இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு லாங் டிரைவ்ஸில் உட்காந்துட்டு போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அண்ட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே தயிரும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் லைட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால தான் என் மூஞ்சில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு லைட்டாக ஒரு ப்ளூயிஷ் லைட் மாதிரி அடிச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரியரோட லெக் ரூம் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கும்போது எனக்கு லெக் ரூம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியா. ஸோ அதே சீட்டோட தான் விட்டு வந்தேன். அண்ட் எனக்கு ப்ராப்பராக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஆட்டில் உட்கார போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஈவன் டால் பர்சன் உட்கார போனால் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஹெட் ரூமுக்கு சுத்தமாக எனக்கு பிரச்சனை இருக்கா மாதிரியும் தெரியல, டால் பர்சன்ஸ்க்கும் இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அண்ட் நம்மளுக்கு பின்னாடி அந்த சீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம திரும்பி உட்காந்துக்கலாம். ஸோ இந்த சீட் இருக்கு இல்லையா, நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அது எந்த அளவுக்கு வந்துட்டு இதுவாக இருக்குன்னு தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பம்ப்ஸில் எதுனா போகணும்னு நினச்சாலும் நீங்கள் தூக்கி போடும்போது உங்களுக்கு லைக் ரொம்ப குஷனியாகவும் இருக்காமல் ஃபீல் பண்ண மாட்டீங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ பர்ஃபெக்ட் அந்த ஒரு சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர்ஸ் வந்துட்டு லைட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணால் நம்ம வண்டியோட பூட்டை போய் செக் அவுட் பண்ணிட்டு அண்ட் டேரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம காரோட பூட்டில் இருக்கும். ஸோ காரோட பூட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ட்ராலிஸ் மேலேயே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2-3 ட்ராலியை கூட ஈஸியாக ஃபிட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக நம்ம டிரைவர் சீட்டுக்கு போயிடுவோம். ஸோ டிரைவர் சீட்டுக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவிங் பண்ணிட்டு வண்டியோட இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பழைய நாள் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வர்றதை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அதே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நம்ம இதில் ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வாங்க அப்படியே டிரைவிங்குள்ளே போயிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 2021 இதில் உட்காந்துருக்கோம். அண்ட் நைட் டிரைவ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலோட ரெண்டாவது வந்துட்டு நைட்டில் ரிவ்யூ பண்ணுற கார் இதுவாக தான் இருக்கும் டிரைவிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரியர். ஸோ ஸ்டேரிங் எடுக்கும்போது நான் ஃபீல் பண்ணதுன்னா, வண்டி எடுக்கும்போது ஸ்டேரிங் முன்னாடி இருந்த கிரெட்டாவை விட நல்லா வெயிட்டப் ஆயிருக்கு.
அண்ட் சஸ்பென்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மீன் பழைய நம்ம கிரெட்டா இருக்கு இல்லையா, ஸோ பழைய கிரெட்டா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேர்மாகவே இருக்குது. ஸோ எடுத்து நான் ஒரு 60-70s பண்ணிட்டு இருக்கேன் சிட்டி ஸ்பீச்சில். அண்ட் எனக்கு ஸ்டேரிங் வந்துட்டு நல்ல வெயிட் தெரியுது. நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியர் Hyundai கார்ஸை விட. ஸோ Hyundai கார்ஸோட போன ஜென்ரேஷன்லாம் எப்படி வந்துட்டு ஸ்டேரிங் ஃபீட்பேக் இல்லாமல் இருந்துச்சுன்னு தெரியும். அண்ட் அதை பற்றி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரியும். பட் இந்த ஜென்ரேஷன் வந்து அது ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இத்தனை நாள் வந்துட்டு நான் அதை ரிவ்யூ பண்ணும்போது சொல்லணும்னு இருந்தேன். ஃபைனலி நீங்கள் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் இன்றைக்கி அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கியரில் இருக்கோம். அண்ட் கார்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, பேரிகேட்டில் நான் வந்துட்டு ஸ்டேரிங்கை திருப்பிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு லோ ஸ்பீட்ஸில் பக்காவாக இருக்குது. அண்ட் கார் வந்துட்டு HID கிட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை நைட் டைமில் காட்டுறதுக்கான பெட்டர் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லோடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட லோ பீம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை பீம். ஸோ ஹை பீமோட பவரும் பார்க்குறீங்க நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக நம்ம ஆட்டோஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அது பவர் எடுத்து கொடுக்குது ரோட்லன்ட்டு. ஸோ இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறம், இன்டீரியர் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ பீமில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஸோ ஹை பீம் போட்டு தான் அந்த பேரிகேட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பவராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ லோ பீம், ஹை பீம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கிரெட்டாவில் HID கிட்ஸ்னால, Aozoomோட HID கிட்ஸ். அண்ட் உங்களுக்கு Aozoom லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 year வாரண்டியோட சாலிடாக கொடுப்பாங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ காரை வந்துட்டு யூட்டர்ன் போட பார்ப்போம். ஸோ அதனால ஒரு மிட் சைஸ் SUV வந்துட்டு யூட்டர்ன் போடும்போது சிட்டி ஸ்பீச்சில் எந்த அளவுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளால் அது யூட்டர்ன் போட முடியுதுன்னு தெரிஞ்சிடும். லைட்ஸ் ஆன் చేసుకో. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம காரோட ஸ்டேரிங் திருப்பியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் எம்டி. ஸோ வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் 1.5 லிட்டர் டீசலில். ஸோ டீசலோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Hyundaiல கேட்குற அளவுக்கு வந்துட்டு இதுக்கும் அப்படியே கேட்குது. அண்ட் இப்போ நம்ம கிளச் இருக்கு இல்லையா, ஸோ கிளச்சோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக உள்ளே போகுது, ஈஸியாக வெளில வருது. அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் 4th கியரில் இருக்கேன். ஸோ 5th கியருக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த கியர் ஷிஃப்டிங்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஈவன் நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும் இல்லை அப் ஷிஃப்ட் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அப் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக உங்களால் டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளில இருக்கிறது பார்க்கும்போது ஒரு குட்டி SUV மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே உட்காரும்போது ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷன் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நான் நல்லா வந்துட்டு உள்ளே தான் உட்காந்துருக்கேன். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் சேம் கிரெட்டாவும் இருக்குது, நம்மளுக்கு சாண்ட்ரோவும் இருக்குது. ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது அந்த சாண்ட்ரோ லெவல் இல்லை செடான் லெவலில் இருக்கிறது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்க கார் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன் மாதிரி இருக்குது நான் உட்காந்துருக்க சீட்டிங் பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டேரிங் நம்மளுக்கு வந்துட்டு மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் டிரைவிங்லேயே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஏற்றணும், வால்யூம் இறக்கணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங்லேயே அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஏறும், வால்யூம் இறங்கும். ஸோ வண்டியோட பிரேக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ வண்டியோட பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னா நான் 3rd கியர்லேருந்து லைட்டாக புஷ் கொடுக்குறேன். அண்ட் நான் பிரேக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பிரேக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, சாலிடாக இருக்குது. ஈவன் வந்துட்டு இப்போ நான் லைட்டாக புஷ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக்ஸ் ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் பிரேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. உங்களுக்கு பெடல் ட்ராவலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பெடல் ட்ராவல் ரொம்ப உள்ளே போகிற மாதிரி அதுக்கப்புறம் ஷார்ப் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நம்ம பிரேக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அண்ட் காரில் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம OE மாதிரி இது பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு செட்டு கூட வராது லோ வேரியண்ட்டில். அண்ட் இது SXO வேரியண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு SXல டீசல் வேரியண்ட், லோ எண்ட் டீசல் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 17 அரௌண்ட் வந்துடும் உங்களுக்கு ஆன் ரோடில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5 lakhs. பட் இந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.3 lakhs to 2.5 lakhsக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 11.5 லட்சம், ஐ மீன் ஆன் ரோட் 12.4 லட்சத்துக்கு அரௌண்ட் வர ஒரு காரை 2.5 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14 lakhs அரௌண்ட். ஸோ இதுவே நீங்கள் SX வேரியண்ட்டில் டீசல் வேரியண்ட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு வந்துட்டு 17 அரௌண்ட் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 3 to 4 lakh rupees சேவ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு அந்த காரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ORVM இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளேலாம் வர செட் ஒன்று இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வீடியோஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வாட் நாட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். அண்ட் நம்மளுக்கு வெளில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் இருக்குது, ரியர் டிஃப்யூசர்ஸ் இருக்குது ஃபார் ஸ்டைலிங் பர்பஸ். அண்ட் அதை தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு இந்த லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த நைட் டைம்ன்றதுனால அந்த லைட்ஸ் நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த ஒரு லைட்ஸ். லோ எண்ட்ல அந்த லைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த லைட்ஸ் நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிட்டி ஸ்பீடில் தான் இருக்கேன். என்னதான் ஸ்டேரிங் வந்துட்டு பழைய Hyundaiயோட வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஸோ லேன் சேஞ்ச் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. பிகாஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது ஸ்டேரிங் உங்களை லூஸாக விடுது. அண்ட் நீங்கள் டக்குன்னு த்ராட்டில் கொடுக்கணும் போது உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஹார்டாக இருக்குது. அண்ட் Hyundaiக்கு நான் இதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களோட பழைய ஸ்டேரிங்கை கம்பேர் பண்ணும்போது Hyundai i20 ரிவ்யூவில் ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் இல்லவே இல்லை. வண்டி சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்ட்டுன்னு. அண்ட் இந்த கார் அட் சிட்டி ஸ்பீட்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் செட்டப் அதை விட நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது அப்படியே தான் ஸ்டேரிங்கை திருப்புறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு
பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இன்கேஸ் யூட்டன் போட போகிறோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காரை எடுத்து நம்ம 2.5 lakhs செலவு பண்ணியிருக்கோம், விச் இஸ் 4 lakhs, 3.5 to 4 lakhs லெஸ்ஸர் தேன் ஆக்சுவல் SX வேரியன்ட். ஸோ அந்த காரை நீங்கள் எடுக்க போனீங்கன்னா அதை விட நீங்கள் இதை 4 லட்ச ரூபா குறைக்கிறீங்க. அந்த காரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்துடுது. அண்ட் ஹுண்டாயோட OE இன்ஃபோடெயின்மெண்ட் மாதிரியே ஒரு சிஸ்டம் கிடச்சிருது. அண்ட் உங்களுக்கு HID கிட்ஸ்லும் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கீழே ஃபாக் லாம்ஸும் வந்துருக்கு. ஸோ ஃபாக் லாம்ஸ்க்கு வந்துட்டு தனியாக சுவிட்ச் இருக்கா ப்ரோ? கீழே அந்த சுவிட்சுங்களா? ஓகே. ஸோ கீழே இருக்க அந்த சுவிட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் ஃபாக் லாம்ஸ் ஆனில் இருந்துச்சு, அதனால இன்னும் நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், நம்ம லாரா தான் நிற்கிது. இது வந்துட்டு லோ பீம், நான் வந்துட்டு ஹை பீம் கொடுக்குறேன். ஆக்சுவலாக கண்ணு கூசுற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க காருக்கு அடிக்குது. ஸோ அந்தளவுக்கு பவராக இருக்குது இந்த ஹெட் லாம்ப்ஸு. அண்ட் ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ORVMs இருக்குது. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ORVMs க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி வரும், நம்ம ஓல்ட் ஸ்கூல் கார்ஸ்லாம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் இல்லாமல் அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ட்வீட்டர்ஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ட்வீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ட்வீட்டர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கூல் டச்சஸ். அண்ட் இப்போ கார் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு SX வேரியண்டோட டாப் கார் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இந்த லோ பட்ஜெட் கார் எடுத்து ஹை பட்ஜெட்டாக கன்வர்ஷன் பண்ணலாமா நிறைய பேருக்கு மைண்டில் ஓடி இருக்கலாம், ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட்னால. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட்க்கு ஒரு நல்ல கோட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை பை கைஸ்.